சி ஓட்டர் கருத்து கணிப்புல வந்து மீண்டும் முதல்வராக யார் வருவாங்க, அடுத்த முதல்வராக யார் வருவாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்புல தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு 27%, இரண்டாவது இடத்துல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களும், மூன்றாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி, நான்காவது இடத்துல பாஜக மாநில தலைவர் அப்படின்னு கருத்து வெளியிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஓரளவுக்கு ஒழுங்கா இருக்கும். அவங்க ஒன்றும் ஒரு நியாயமா தான் வெளியிடுவாங்க. ஃபர்ஸ்ட் யாரை சொன்னீங்க? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். செகண்ட் யாரு? தமிழக வெற்றி கழகம் விஜய். விஜய் எழுச்சியா வராருன்னு அர்த்தம் இல்லையா? ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாரு. முதல்வர் இடத்துல இருக்காரு. ஓகே, ரெண்டாச்சு. மூணாவது 10% ஆதரவுல இவர் இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி. தொல்வி பழனிசாமி இருக்காரு. ஓகே, நாலாவது இடம் பாஜக மாநில தலைவர். கண்டினியூஸா பாரதிய ஜனதா தலைவராக தமிழ்நாட்டில் தொடர்வார் ஆனால், ஏன்னா இவங்க என்ன கணக்கு போட்டாங்க, அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னு தெரியாது. அவர் தொடர வேண்டும். அவரால் தான் அந்த கட்சி இருக்கிற இடமா தெரிஞ்சிட்டு இருக்கு பாவம். அதனால கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு எண்ணி முடியும் பொழுது ஒரு ரிசல்ட் வர மாதிரி இந்த மேல வந்து பழனிசாமி கீழே போயிடுவார். நாலாவது இடத்துக்கு போயிடுவார். இப்ப இருக்க நிலைமைக்கு மூணாவது இடத்துல இருக்க பழனிசாமி நாளைய நிலைமையில் நாலாவது இடத்துக்கும் போயிடுவார், அஞ்சாவது இடத்துக்கும் போயிடுவார், காணாமல் போயிடுவார். இதுதான் இந்த சி ஓட்டர் அடுத்த கருத்து கணிப்பா இருக்கும். அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அது சரியா தான் இருக்கு. மூணாவது இடம்ன்றது சரியில்லை. நான் மூணாவது இடத்துக்கு வந்து நாலாவது இடத்துக்கு பழனிசாமி போறதுக்கு தான் இன்றைய நிலைமையில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது விரைவில் நடந்துவிடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே சி ஓட்டர் கருத்து கணிப்பு இன்றைய நிலைமையில் சரியாக இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன்.